ஒரு 30 வருஷமா இது உங்க குடல்ல தேங்கி இருக்கும். இப்படி கட்டி கட்டியா தேங்கி இருக்கும். இது தேங்குறதுனால தான் பிற்காலத்துல உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வருது. இது கூட சேர்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, உங்க தைராய்டு இருக்கு, உங்களுக்கு அந்த கண்டிஷன் ருமட்டாய்டு கண்டிஷன் இருக்குன்ட்டு நீங்க எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள்லாம் கூட இந்த குழிக்குள்ள தாங்க தேங்கி இருக்கும். நீங்க நம்மலாம் நினைக்கலாம் சிலருக்கு அந்த சூரணம் சாப்பிடுறோம், கடுக்காய் லேகியம் சாப்பிடுறோம், திரிபலா சாப்பிடுறோம், எனக்கு மலம்லாம் வந்துடுது. மலம் வர்றதுக்கு யாரும் சாப்பிடுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடுன்றது ஒண்ணு சாப்பிடுறது நம்ம சத்துக்காக சாப்பிடுறோம். ஆனா நெறைய மக்கள் நான் மலம் போணும் தான் சாப்பிடுறாங்க. இது எவ்வளோ ஒரு பெரிய தவறான கருத்து. அப்பனா நீங்க மலம் போகல. இது பல ஆண்டுகளாக தேங்கிய மார்பிட். அந்த மார்பிட்ட வெளிய எடுத்தாதான் நமக்கு புது ரத்தங்கள் உற்பத்தி ஆகும். அந்த புது ரத்தங்கள் ஒரு 3 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள உற்பத்தி ஆக ஆக இந்த குடலாகப்பட்டது அதோட வேலைய செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு திருப்பியும் மருந்து எடுக்கலாமா? இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு திருப்பி கஷாயம் குடிக்கலாமா? இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு திருப்பி ஏதாவது சாப்பிடலாமா? இதுதான் மக்கள் மனசுல இருக்கு. ஆனா இதுக்கான பயிற்சிகள், இதுக்கான கழிவு நீக்க தத்துவம், இதுக்கான ரத்தம் உற்பத்தி ஆகிற சிகிச்சை, இதுக்கான ரத்த நாளங்கள்ல துடிக்கிற சிகிச்சை, நரம்போட்டத்தை பலப்படுத்துற சிகிச்சை இருக்கு. இயற்கை மருத்துவத்துல இருக்கு. அறிவுகளின் தேக்கமே நோய். அப்பனா அந்த